நான் ஜித்தாலேருந்து. வழிபாடு இது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் இருக்கும்போது என் தாய் தந்தை என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே எல்லாமே உற்ற உணவு எல்லாமே நம்ம வந்து வழிபாடாக இருந்தோம். அது தௌஹீத் வழியில் இப்போ நம்ம வந்த பிறகு அதுக்கு நம்ம வந்து விலகி போகிறோம். யாராவது சொன்னாலும் யார் பண்ணாலும் எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்காக வந்து எல்லாருமே என் மேலே வந்து கோவப்படுறாங்க. இவன் வந்து புதுசாக பேசுகிறான், நேற்று செஞ்சவன் இன்றைக்கி இது மாதிரி பேசுகிறான், அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மேலே வந்து ஒரு கோவப்படுறாங்க. ரெண்டாவது இந்த 10-40 இந்த ஜியாரத்து இது எல்லாம் செய்கிறது ஸ்லாத்தில் இது வந்து உங்க வந்து புரிய வைக்கிறதுக்கு இவங்க வந்து நம்ம மேலே அவங்க கோவப்படுறாங்க. எதை சொன்னாலும் நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம தாய், நம்ம சகோதரர் எல்லாம் தங்கை எல்லாமே சொந்த பந்தம் எல்லாமே இது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நேற்று இப்படி இருந்தவங்க நேற்று நம்மளை வந்து முறைச்சி பேசுகிறாங்க. இது நம்மளால் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மனசு கஷ்டம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு நம்ம யோசனை பண்ணுவோமா? அவங்க யோசனை பண்ணுறாங்களா? அதில் நம்ம தப்பாகுமா? அல்லாஹ்கிட்ட நம்ம தண்டிக்கப்படுவோமா? எனக்கு மனசில் பயமாக இருக்குது. மற்ற நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம வந்து எல்லாருக்கும் மனசில் நம்ம வந்து நோயை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து யோசனை பண்ணுவாங்களான்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு அடுத்து ஜித்தாவிலிருந்து அபூபக்கர் இவர் கேட்குறாருன்னா என்ன கேட்குறாருன்னா, இவர் இந்த கத்தம் பாத்தியா இதெல்லாம் இல்லைன்னு விளங்கிட்டார். தர்கா வழிபாடெல்லாம் கூடாது என்று விளங்கியிருக்கிறார். இந்த விளங்குன இந்த கொள்கையை அவங்க சொந்த பந்தங்களுக்கு போய் சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவங்களோட சண்டை வருகிறது, பகை வருகிறது, அவங்க உறவு முறியக்கூடிய நிலைமையெல்லாம் வருகிறது. அப்போ இதில் வந்து நம்ம எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கேள்வி. இதற்கு இஸ்லாத்தினுடைய பொதுவான நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. என்ன நிலைப்பாடுன்னு சொன்னால், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. லா தாஅத்த லி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக். படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படுதல் இல்லை. அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒன்றை உங்கள் சொந்தக்காரங்களோ, உங்கள் தந்தையோ, உங்கள் பிள்ளையோ, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ செய்தார்களேயானால், அந்த காரியத்தை செய்யுமாறு உங்களுக்கு கட்டாயப்படுத்தினாரையானால் அது கேட்க முடியாது, கட்டுப்படுதல் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் இதை தெளிவாக சொல்லி காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டால், உங்கள் பெற்றோர்கள் ஒயின் ஜாகதாக்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, உங்கள் பெற்றோர் 2 பேரும் வரவில்லை, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நீனும் எங்களோட வந்துரு, நீ இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வந்துவிடு, இணை கற்பிக்கிற கொள்கைக்கு வந்துவிடு என்று கூப்பிடுகிறார்கள். அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கம் சொல்கிற கட்டளை என்ன? வசைனல் இன்சானபி வாலிதை ஹுஸ்னா, பெற்றோருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மனிதனுக்கு நம்ம வலியுறுத்துகிறோம். பெற்றோர் எக்காரணம் ஒன்று விடக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். ஆனால் ஒயின் ஜாகதாக லி துஷிரிக்க பி மாலை சிலக்க பி இல்முன், உனக்கு இல்மு இல்லாத அறிவு இல்லாத ஒன்றை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குமாறு உனக்கு அவர்கள் தூண்டுவார்களேயானால், கட்டாயப்படுத்துவார்களேயானால், ஃபலா துதியுஹுமா, அவங்க சொல்ல கேட்காது. பெற்றோரை கவனிச்சிக்க. ஆனால் அவங்க ஒரு வழிபாட்டில் இருந்தாங்கன்னா இருந்துட்டு போகிறாங்க, நீ அறிவுரை மட்டும் சொல்லு, கையை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது. உன்னையும் வந்து கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொன்னால், நீ போய் இந்த கல்லை கும்பிடு சொல்கிறாங்கன்னா அது முடியாது. அது எனக்கு என் இறைவன் வந்து எனக்கு தடுத்திருக்கிறான் என்று நீங்கள் உறுதியாக நின்றணும். பொலா துத்தியுமா, அந்த 2 பேரும் கட்டுப்படாதீங்க. இது 29:8 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி 31:15 வசனத்தில் சொல்கிறான், ஒயின் ஜாகதாக்க அலான் துஷரிக்க பி மாலை சில கபி இல்முன், உனக்கு அறிவற்ற ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை கட்டாயப்படுத்துவார்கள் என்று சொன்னால், ஃபலா துதியுஹுமா, அவங்க சொல்ல கேட்காத. ஓ சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்தில் வந்து உலக விஷயத்தில் வந்து அவங்க 2 பேரோடையும் அழகான முறையில் நடந்து கொள். அதை சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லணும். அவங்களுக்கு பசிச்சா சோறு போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நோய்க்கு மருத்துவம் பார்க்க வேண்டும், அவங்களுடைய நல்லது கெட்டதுலாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் உலக விஷயத்தில் அவங்க சிறுக்கில் இருந்தாலும் உன்னை சிறுக்கு வைக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாலும் அதில் கட்டுப்படாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அழகாக செய்யி அப்படின்னு சொல்லி 31வது சூரா அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதனால கொள்கை விஷயத்தில் வந்து
நீங்கள் நடக்கக்கூடிய விதம் இதில் தெளிவாகி விட்டது. உங்களுடைய எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அந்த சொந்த பந்தங்களை அனுசரித்தல் மார்க்கத்தில் உண்டு. கொள்கைக்கு மாற்றமாக போகிறாங்க என்ற காரணத்திற்காகவே சொந்தத்தை கவனிக்காமல் விடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேறு கொள்கைக்கு போயிட்டாங்கன்னு அந்த கொள்கை விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் உங்களை பிரித்து காட்டணுமே தவிர, உங்களுக்கு அவங்கள சுத்தமாக புறக்கணிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், குர்ஆனில் 42வது அத்தியாயம் 23வது வசனம். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதற்கு உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியும் நான் கேட்கல. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணாங்களே, அவங்க ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு கூலி வாங்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க? இல்லை. அல்லாஹ்ட்டேருந்து வஹி வந்தது. வசதியாக இருந்த காலத்தில் சொந்த இதில் ரிஸ்கில் எல்லாமே செலவு பண்ணாங்க. அதுக்கு பிறகாச்சும் மக்கள் காசுலையா பண்ணாங்க. அதுக்கு பிறகும் அவங்க எந்த ஒரு கூலியும் கேட்டது கிடையாது. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதற்கு எந்த ஒரு கூலியும் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். இது யார்கிட்ட சொல்கிறான்னு கேட்டால், இது உறவினர்களுக்கு சொன்ன ஒரு வசனம், சொந்தக்காரங்களுக்கு. அதோடு சேர்த்து இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, இந்த உறவு என்கிற ஒரு அன்பை தவிர வேறு எந்த கூலியும் நான் கேட்கவில்லை. நீங்கள் எனக்கு எதிரியாக இருக்கிறீங்க, எதிரியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு உறவினர். உறவினர் என்ற காரணத்தினால் உள்ள அன்பை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு அன்பு செலுத்துங்க என்று உங்கள்கிட்ட கேட்பனே தவிர உங்கள்கிட்ட நான் கூலி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க வேற ஒரு கொள்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உறவினர் என்ற முறையில் உள்ள அன்பு போகுமா? தகப்பன் இல்லைன்னு ஆகுமா? அவர் சிறுக்கா வைக்கட்டும், குஃபுரா வைக்கட்டுமே, தகப்பன் தான், தாய் தான். அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கட்டுப்படாமல் மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு உலக சம்பந்தமாக செய்ய வேண்டிய அநியாயம் இல்லாத எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு செய்வது மார்க்கத்தின் கடமை. அப்படி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஒரு விஷயத்தை நம்ம விலகி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உங்களை மாதிரியே ஒரு ஆள் இந்த பிரச்சனைகளை சந்தித்து உங்களை மாதிரியே ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறார். இப்போ நீங்கள் என்ன கேள்வியை கேட்டிருக்கிறீங்களோ இதே கேள்வியை, இதே கருத்துடைய கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டார். எப்படி கேட்டார்? அன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி கராபத்தன், எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அசிலுகும், அவங்களோடு நான் சேர்ந்து வாழுகிறேன், சேருகிறேன், இணைகிறேன். ஓ எக்தவுனி, என்னை அவர்கள் முறிக்கிறார்கள். நான் போய் வெளியே போய் சேர்றேன், ஆனால் அவங்க என்னை முறிக்கிறார்கள். ஓ உஹுசினு இலையும், நான் அவங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் செய்கிறேன். ஓ யுசியூன இலைய, எனக்கு அவங்க கெட்டது செய்கிறாங்க, நான் நல்லது செஞ்சால் அவங்க எனக்கு கெட்டது தான் செய்கிறாங்க. ஓ அஹ்லும் அன்ஹும், அவர்கள் செய்கிற சில தவறுகளை நான் சகித்து கொள்கிறேன் என் விஷயமாக. ஓ எஜுகலும் அலைய, என் விஷயமாக அவர்கள் அறிவீனமாக நடந்து கொள்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில் எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் முறையிடுறார். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லைன் குன்த கமா குல்த, நீ என்ன சொன்னியோ அது மாதிரி ஒரு நிலைமை இருந்தால், அது உண்மையாக இருந்தால், இப்போ அன்னமா துசிபகுமுல் மல்ல, நீ அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலும் நீ உதவி செய்கிறன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது கொதிக்கிற சுடுமணலைத்தான் அவர்கள் மீது வீசுகிறாய். ஒலா எசாலுமாக்க மணல்லாஹி லஹீருன் அலைஹிம், உனக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு எதிராகவும் அல்லாவிடமிருந்து ஒரு உதவியாளர் உனக்கு இருந்து கொண்டே இருப்பார். மாதும் தலாதாளிக்க, இந்த நிலையில் நீ நீடிக்கிற வரைக்கும் உனக்கு அல்லாட்டிருந்து உறவி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொந்தக்காரங்களை நீ எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவங்க புறக்கணிச்சு செஞ்சார்களே, ஆனால் அதுக்காண்டி நீ புறக்கணிச்சுட்டு போகாத. நீ உன்னுடைய அவங்க தன்மை அவங்க காட்டுறாங்க, உன் தன்மை நீ காட்டு. அந்த மாதிரி நீ காட்டிக்கொண்டே இருந்தால் அவர்கள் உனக்கு எதிராக செய்கிற அறிவீனமான செயலை, உன்னை கேடு செய்வது எல்லாம் உனக்கு ஏதும் செய்யாமல் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், உனக்கு சார்பாக உதவுவதற்காகவும் அவர்களுக்கு எதிராக உதவுவதற்காகவும் ஒரு உதவியாளர்களை எல்லாம் நியமிப்பான். அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளன், ஒரு வானவராக இருக்கலாம், அல்லது மனிதர்களே சில பேர் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு சப்போர்ட்டாக எல்லாம் நியமிக்கலாம். அப்போ எப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, நீ அவங்களுக்கு கூட உதவி செய்கிற, அவங்க சுடுமணலை திண்ட மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஒலா எசாலு மாக்க மினல்லாஹி லஹீருன் அலைஹிம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியாளன் இருப்பான். அலை லஹீருன் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக
அவங்க ஏதாவது உனக்கு கேடு செய்ய வந்தாங்கன்னு சொன்னால் நீ நல்லது தானே செய்கிற, நல்லது செய்யும் போது உனக்கு கேடு செய்ய வந்தாங்கன்னு சொன்னால் அந்த கேடு உன்னை எதுவுமே பாதிக்காது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதும் தலாதாலிக்க, இந்த நிலையில் நீ நீடிக்கிற வரைக்கும் அவங்க புறக்கணிக்கிறாங்க என்பதற்காக வேண்டி இனிமேல் உனக்கு எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டு போகாமல் அவங்க என்னதான் சொன்னாலும் கொள்கையை மட்டும் சொல்லிவிட்டு மற்றபடி கொடுக்கறது வாங்கிறது அவங்கள கவனித்துக் கொள்வது நல்லது கெட்டதுகளில் உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீடித்து செய்தால் உனக்கு அல்லாவிடமிருந்து ஒரு உதவி கிடைக்கிறது. இப்போ என்ன நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, இது அல்லாட்டிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். நமக்கு அல்லாட்டிருந்தே ஒரு உதவி நமக்கு கிடைச்ச சின்ன விஷயமா? நீங்கள் அவர்கள் பகைக்கிறார்கள் திட்டுகிறார்கள்னு ஒதுங்கிட்டு நீங்கள் வாட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களை அல்லாஹ் உங்கள் தலையில் தாட்டி விட்றான். நீங்கள் தான் அவங்களுக்கு பொறுப்பாளின்னு ஆயிடுறீங்க. அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம சொந்தக்காரங்க, அவங்க நம்மளாக உண்டாக்குன சொந்தம் இல்லை, அல்லாஹ் உண்டாக்கி தந்த ஒரு சொந்தம். அப்படியான உறவினர்களாக இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாலும் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செய்வேன் என்று இருந்தீர்களே. ஆனால் அப்போ அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியாளர் வரும். அதனால இந்த சொல்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. கேட்கலைங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்கள எதிரி ஆக்கிடக்கூடாது. அவங்க என்னது, உங்கள் தாய் தான், உங்கள் தகப்பன் தான், உங்கள் சித்தப்பன் தான், உங்கள் மாமி தான். அந்த உறவுகளுக்கு நீங்கள் இதற்காக என்ன செய்யக்கூடாது, பகைத்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த அவங்கள மக்கா காபிர்களை பற்றி பேசும் பொழுது ஒலாக்கின், இது புகாரில் 5990, ஒலாக்கின் லஹும் ரஹமுன், எனக்கு அவங்களுக்கும் ஒரு இரத்த உறவு இருக்கிறது, எனக்கு அவங்களுக்கும் ரஹம் இருக்கிறது. அபுல்லுஹாபி பலாலிஹா, அந்த இரத்த உறவின் கருணையை, ஈரத்தைன்னா அந்த ஈரத்தால் அதை நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த கருணையை அவங்களுக்கு நான் காட்ட தான் செய்வேன். அவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, முஷ்ரிக்காக இருக்கிறாங்க, எதிரியாக இருக்கிறாங்க, நம்ம கொள்கை ஏற்றுக்கிறாமல் இருக்கிறாங்க. போருக்குன்னு வந்தாங்கன்னா சண்டை போடுற விஷயம் வேறு. அந்த போருக்குன்னு வராத நேரத்தில் வராமல் இருக்கும் பொழுது அவங்க வேறு கொள்கையில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி சொந்தம் என்பதற்கு நான் செய்ய வேண்டிய விஷயம் இருக்க கருணை, அதை நான் விடமாட்டேன். அவங்களுக்கு அவங்கள இறைவன் எனக்கு உறவினர்களாக அவன் கொடுத்துருக்கிறான் என்ற கருத்துப்பட என்ன செய்கிறாங்க, நான் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன், என்னுடைய இரக்கத்தால் அவர்களை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்னதான் உங்களுக்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் அதற்கு முன்னாடி எந்த மாதிரி செஞ்சீங்களோ அந்த உதவிகள்லாம் செய்யுங்க. இந்த விஷயத்தை உங்கள் நல்லது சொல்லும்போது கேட்கலன்னு சொன்னாங்கன்னா அந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிருங்க. அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதே மாதிரி பகையை காட்டி உறவினர்களை எதிரி ஆக்கிடக்கூடாது. சொந்தம் பந்தங்கள் இல்லாமல் ஆயிடக்கூடாது. சொந்த பந்தங்களை பகைக்கிறது பெரிய ஒரு குற்றமாக மார்க்கத்தில் சொர்க்கத்தில் போக மாட்டான் இருக்குது. லா எதுகுல் ஜன்னத்தை காத்தியும், உறவை முறித்து வாழ்கிற எவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான். அப்போ உறவை முறிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் அவங்களுக்கு அடிபணிஞ்சு கொள்கை விட்டுறவும் கூடாது. ரொம்ப பேலன்ஸாக நடக்கணும். இப்படி போனாலும் ஆபத்தாக போயிடும், அப்படி போனாலும் ஆபத்தாக போயிடும். அப்போ ரெண்டுமே நரகத்தில் கொண்டே சேர்த்து விட்டுரும். அப்போ என்ன செய்யணும், கொள்கையில் நம்ம உறுதிப்பட நம்ம நிற்க வேண்டும்ங்கிறது தனி விஷயம். அதே நேரத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கொள்கையற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் நமக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதற்கேற்ப செய்கிறத எந்த காரணத்துக்கும் நினைச்சக்கூடாது, விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகார் கோல் சொல்வதற்காக வேண்டி இந்த அபூ சுஃபியான் தலைமையில் ஒரு குழு போய் ஹெர்குலிஸ் மன்னரை சந்திப்பாங்கல்ல, அது நீண்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அவர் கேட்பார், ஹெர்குலிஸ் மன்னர், ஹிர்கல் மன்னர் கேட்பார். என்ன கேட்பார், இப்போ நீங்கள் ஏதோ முகமதை பற்றி புகார் பண்ணுறீங்களே, அவர் அப்படி என்னதான்ப்பா அவங்களுக்கு சொல்கிறாருன்னு கேட்பார். யார், ஹெர்குலிஸ் கேட்பார். அப்போ அந்த அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக மூட்டி விடுறதுக்கு போனவர், அவர் என்ன சொல்வாருன்னு கேட்டால், யமுருனா பி சலாத்தி, தொழுங்கன்னு சொல்கிறார் அவர். ஓ சதக்கத்தி, தர்மஞ்சைங்கன்னு சொல்கிறாரு. ஒல் அஃபாஃபி, சுயமரியாதையோட அந்த சொந்த மரியாதை விட்டு கொடுத்துறாதீங்க, தன்மானத்தை பற்றி பேசுகிறார். ஓ சிலத்தி, உறவினரை இணைந்து வாழுங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால பிரச்சாரமே எல்லாம் எதிரிகளாக போன பிறகும் கூட உறவுகளுக்குன்ற உள்ள ஒரு விஷயத்தை அவங்க என்ன செஞ்சதில்லை, விட்டதே கிடையாது. அப்போ உறவினர்கள் விஷயம் எப்போ எதில் விடுவாங்க, எதிரான கருத்தில் இருப்பதற்காக விட மாட்டாங்க. எதிரான கருத்திலையும் போய் அதுக்கு எதிராக இதை ஒழிக்கணும் என்பதற்காக படை திரட்டி ஆயுதத்தோடு நம்மளை கொல்ல வருவாங்க பாருங்க. அப்போ மட்டும்தான் எதிர்த்து நிற்கணுமே தவிர அந்த நிலை இல்லாமல் சும்மா விமர்சனங்கள் பண்ணுவது, கேள்வி கேட்குறது, எதிர்த்து பேசுகிறதெல்லாம் வந்தால் அவங்கள நம்ம பகைச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப வகி என்ன வருது,
அன்திர் அஷீரத்தக்கள் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீ எச்சரிக்கை பண்ணுன்னு உத்தரவு வருது. சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மலைக்கு அப்பாலிருந்து ஒரு எதிரிகள் வந்தால் நீங்கள் நம்புவீர்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. மா ஜர்ரப்பனா அழைக்க இல்லா சிதுக்கா, நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லையே, உண்மையை சொல்லித்தானே பார்த்துருக்குறோம் என்று மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்போ உறவினர்கள்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃபாத்திமாவே, அப்துல் முனாஃப் கூட்டத்தார்களே, குறைஷ் கூட்டத்தார்களேன்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய செல்வத்தை எவ்வளோ நாளும் கேளுங்க, உங்களுக்கு நான் தருவேன். சலுமை மாலி, நீங்கள் என்னுடைய செல்வத்தில் என்ன வேண்டாலும் கேளுங்க, அல்லாட்டிருந்து எனக்கு உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, அவங்க ஏற்க மறுக்கும் பொழுது கூட என்னுடைய காசு பணத்தை தருவேன் என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்துடைய முக்கியமான ஒரு ஆணிவேர் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், சொந்த பந்தங்களை இணங்கி வாழுங்கப்பா, சொந்தம்னு வச்சுட்டு வெட்டிக்கிறீங்க குத்திக்கிறீங்களேன்னு சொல்லி அதை ஒட்டச்சி எறிகிறதும் அவங்களுடைய ஒரு போதனையாக இருந்தது. அதனால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த சொந்த பந்தங்களை பகைக்கக்கூடாது. அதாவது அவங்களுடைய இந்த கொள்கை விஷயத்தில் பிரிஞ்சு கொள்ளணும். ஜென்மப்பகை ஆகிக்கிறதுக்கு இல்லை, அனுமதியே கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உமர் ரலியல்லாஹு ஒரு பட்டு ஆடையை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பட்டு ஆடை அன்பளிப்பாக வருது, அதை உமர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவங்க அழுகுறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன அழுகுறாங்கன்னு கேட்டால், இந்த பட்டு ஆடை அணிஞ்சவனுக்கு ஆகிரத்தில் ஒன்றும் கிடைக்காதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எனக்கு தர்றீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தர்றேன்னா உனக்கு அணிந்து கொள்வதற்கான தந்தேன் இல்லை, நீ அதை குடும்பத்தில் உள்ள ஆள் கொடுத்துக்கப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்களுக்கு கொடு. அவர் என்ன செஞ்சார், உமரில் நானுவே மக்காவில் உள்ளலாம் எதிரியாக இருக்கிறான், அந்த மக்காவில் இருந்த சகோதரருக்கு கொடுத்து அனுப்பி அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்றார். மக்காவில் இருந்த தன்னுடைய சகோதரர் முஷ்ரிக்கானவர். அது எப்படி வருதுன்னு கேட்டால், முஷ்ரிக்கான இணை கற்பிக்கக்கூடிய அவருடைய சகோதரருக்கு அரசலபிகா உமரில் அஹின் லகுபின் நகலி மக்கா கபலா யுஸ்லிம, அவர் உமருடைய சகோதரர் பின்னாடி இஸ்லாத்து வந்துட்டார். ஆனால் இஸ்லாத்தை அவர் தழுவதற்கு முன்னாடி அவருக்கு இதை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா அவர்லாம் யுத்தம் செஞ்சு வந்த எதிரி கிடையாது, கொள்கைக்கு எதிரி. கொள்கைக்கு எதிரிங்கிற விஷயம் வேற, இந்த சமுதாயமே உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு அழிப்பதற்கு படதிரட்டி வர்றான் பாருங்க, அவன் வேற. அவங்ககிட்ட தான் நீங்கள் பகைச்சு கொள்ளணுமே தவிர, கொள்கை எதிர்க்கிறதுனால, உங்களை எதிர்த்து பேசுறதுனால, உங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுனால, உங்களை வாயளவில் கண்டிக்கிறதுனால, அந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சாங்கங்கிற காரணத்துக்காக நீங்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஈரத்தால் நினைப்பேன் என்று சொல்லிவிட்டார்கள். அவ்வளோ பெரிய விஷயம் இது. இது புகாரில் அந்த உமர் ரலியல்லாஹுடைய சம்பவம் புகாரில் 5981வது ஹதீஸில் இருக்கிறது. அது போக அல்லாஹ் இதை அழகாக பிரிக்கிறான். அதாவது 60வது சூறாவை எடுத்துக்கிறங்க, 7, 8, 9 அதை நீங்கள் பாருங்கள். அதில் என்ன சொன்னான்ல, அசல்லாஹு ஐயஜால பைனக்கும் பைனல்லதீன் ஆதைத்து மின்ஹும் மவத்தா, உங்களுக்கும் நீங்கள் யாரை பகைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நாடினால் மவத்தத்தன் அன்பை ஏற்படுத்துவான். யாரை பகைச்சிக்கிட்டு இருந்தாங்க, மக்காவில் உள்ள காஃபிர்களை, அவர்களை உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு மவத்தத்தன் அன்பை ஏற்படுத்துவான். அல்லாஹ் கதீருன், அவன் அதுக்கு சக்தி உள்ளவன். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அவன் மன்னிக்கிறவன் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு 7வது வசனம் வருகிறது. 8வது வசனம் என்ன வருதுன்னு கேட்டால், லா என்ஹாக்குமுல்லாஹ், அல்லாஹ் தடுக்கவில்லை உங்களை, அனில்லதீன் லம் யுகாத்திலூக்கும், உங்களோடு யா ஃபித்தீனி, தீன் விஷயத்தில் உங்களோடு யார் யுத்தம் செய்து வரவில்லையோ, கித்தால் இதான் போர் செய்கிறது, போர் செய்து வரவில்லையோ, வலம் யுஹ்ருஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை விரட்டி அடிக்கவில்லையோ, விரட்டி அடித்தாங்களா மக்காவில் உள்ளவன், சொத்து பற்றிலாம் பறிச்சுட்டு ஓடுங்கடான்னு சொல்லி, அந்த மாதிரி விரட்டி அடிக்கவில்லையோ, அந்த மாதிரியான மக்களுக்கு மாற்று கொள்கைகள் இருந்தாலும் அந்த பர்ரூஹும், அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. ஓ துகுசிது இலையும், அவர்களுக்கு நீதியாக நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி செலுத்துறவங்க நல்லா விரும்பத்தான் செய்கிறான், தடுக்கலை, மாறாக விரும்புகிறான், நல்லா செய்யுங்க அப்படிங்கிறான். 60:8. 60:9 சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில், இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு எதை தடுக்கிறான் என்று சொன்னால், அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன், தீன் விஷயத்தில் உங்கள்கிட்ட யார் போர் செய்கிறார்களோ, அஹ்ரஜூக்கும் இன் தியாரிக்கும், உங்களை வீடுகளில் இருந்து உங்களை விரட்டி அடித்தாங்களோ, ஊரை விட்டு ஓடுங்கடாண்டு ஊர் விளக்கம் செஞ்சார்களோ, லாகரு அலா இஸ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு துணை நின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வல்லோகும், அவங்களை நீங்கள் பொறுப்பாளி ஆக்கி கொள்வதும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான்.
உமையத்தை வல்லகும் யார் அவர்களை பொறுப்பாளியாக நேசிக்கிறீர்களோ உலாய்க்குமுல் ஆலிமூன் அவங்க தான் அநியாயக்காரர்கள். அப்போ அல்லாஹ் நூல் போட்டு பிரிக்கிறான். அதாவது நம்மளை கொள்கை ரீதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்களை ரெண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான். கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளாமல் சின்ன சின்ன சங்கடங்களை தர்றவங்க, எதிர்ப்பு செய்கிறவங்க, நமக்கு எதிராக நோட்டீஸ் போடுறவங்க, நமக்கு எதிராக கூட்டம் போடுறவங்க, திட்டுறவங்க அப்படிலாம் இருப்பாங்க. அது ஒரு கேட்டகிரி. இவனையும் இந்த கொள்கைக்காரனையும் விடக்கூடாதுன்னு அறுவலை எடுத்து வெட்டி குவிக்கிறதுக்கு ஒரு கூட்டமாக மாறிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒதுக்கிடணும். அவங்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கணும். யாருக்கு உதவி செய்யக்கூடாது? உதவி செய்கிற மறுக்கக்கூடாது. அவங்க கொள்கைகளை எதிர்ப்பாக இருந்து உங்களை கொல்ல வரல, அல்லது இந்த ஊரில் ஒரு பேர் இருக்கக்கூடாது, ஓடுங்கன்னாண்டு ஊர் ஜமாத்தெலாம் கூடி ஊர் விளக்கம் செய்கிறாங்க, அதில் உங்கள் தகப்பனார் ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவருக்கு உதவி செய்யக்கூடாது. அப்போ உங்களை வெளியேற்றுவதற்கு துணை செஞ்சு உங்களை கொல்லுவதற்கு துணை செஞ்சார்களே ஆனால் அப்போ மட்டும்தான் கொள்கை எதிரிகளான உறவினர்களை பகைக்கலாமே தவிர, அப்படி இல்லாமல் உங்களுக்கு சரின்னு சொல்ல உரிமை இருக்குதா இல்லையா? அது மாதிரி அவருக்கு இருக்கும்ல. அவர் தப்பு, அவர் சரிங்கன்னு உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் சரியான முறையில் எடுத்து வச்சு அவங்களை வென்றெடுக்கணும். நம்ம சரியான கொள்கையை அவர்கிட்ட போய் சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவர் ஏன் உங்கள்கிட்ட மறுக்கிறாருன்னு கேட்டால் அவர் சரின்னு நினைக்கிறார், தான் இருப்பது சரின்னு நினைக்கிறார். உங்கள் பெத்த பிள்ளையை பகைக்கணுங்கிறதுக்கு அவர் பகைக்கிறது இல்லை. அப்போ அவர் புரியாமல் இருக்கிறாருங்கும் போது அவர் தான் நல்லது செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறார். ஆனால் அது அறியாமையில் சொல்கிற காரணத்தினால அவங்க மீது இறக்கப்படணும், துவா செய்யணும், அல்லாஹ்விடத்தை அல்லாஹ் அவங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லணும், அழகான முறையில் எடுத்து சொல்லணும். உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கான அந்த மாதிரியான கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது மாதிரி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட பேச வைத்து புரிய வைத்து அவங்க மனசை வென்றெடுக்கிற இந்த மாதிரி வேலைகளை செய்யணும். இவங்களெல்லாம் மாற்றுக் கொள்கையில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக பகைத்து ஒதுக்கப்பட வேண்டிய ஆட்கள் கிடையாது. அனுசரிக்கணும், அரவணைக்கணும், உதவிகள் செய்யணும். இதுதான் இஸ்லாத்தின் கடமை. ஆனால் இப்போ தௌஹீதுங்கிற போர்வையில் இருக்கிற பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சொந்த பந்தங்கள்லாம் வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. நான் பரிசுத்தம்னு காட்டுறாங்களாம். அப்படி நீ பரிசுத்தம்னு காட்டுறது கொள்கை பிடிப்பில் காட்டிக்கொள்ளணும். அதுக்காக வேண்டிய வாப்பாவுக்கு கொடுக்குற உதவியை நிப்பாட்டக்கூடாது, அம்மாவுக்கு செய்கிறத நிப்பாட்டி விடக்கூடாது, அண்ணன் தம்பிமார்களுக்கு செய்கிற உதவிகளை நிப்பாட்டி விடக்கூடாது, அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தார்கள் என்ன விசாரிக்கிறத போய் நிப்பாட்டி விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு தேவைப்பட்டால் அதை கொடுக்கறத நீ போய் நினைக்கக்கூடாது. நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் அது ரசூலுல்லாஹ்க்கு மேலே நீ கூடுதல் பேணுதல் கொள்கைவாதியாக ஆக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அது அப்போ என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வே எல்லாம் செய்வாங்கிறாங்க, அவங்களுக்கு மிஞ்சினா நீங்கள் கொள்கைவாதி ஆனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் கொள்கைவாதி கிடையாது, அது வழிகேடு. இதை யாபத்தில் வச்சுக்கணும்.